Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற தீபாவளி ஸ்பெஷலா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல சர்க்கரை அதிரசம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். போன வருஷத்துல இருந்தே நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க சர்க்கரை அதிரசம் எப்படி செய்யணும் அப்படினு. அவங்களுக்காக தான் இன்னைக்கான ரெசிபி. இந்த அதிரசம் நல்லா சாஃப்ட்டா ஜூசியா இருக்குறதுக்கும் எண்ணெயில போட்டோனே பிரியாம இருக்குறதுக்கும் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத டீடைல்டா வீடியோல கொடுத்திருக்காங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த அதிரசம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதிரசம் செய்கிறதுக்காக நம்ம அரிசியை ஊற வச்சு அரைக்கணுங்க. அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மெஷரிங் கப்பில் தலை நிறக்க 2 கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். தலையை தட்டக்கூடாது. இந்த மாதிரி நிறக்க எடுத்திங்கன்னா தான் சரியாக இருக்கும். பொன்னி பச்சரிசி அப்படி இல்லைன்னா மாவு பச்சரிசின்னு குண்டு குண்டாக இருக்கும் அந்த அரிசி, அதுவும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதில் செஞ்சாலும் இதே அளவு தான் உங்களுக்கு. இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு இது குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரிசியை களைஞ்சு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஊற வச்ச தண்ணியை 2 தடவை கழுவிட்டு கீழே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதில் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வடிய விடுங்க. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணியில் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உணர வச்சுக்கலாம். இதை நீங்கள் வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்லேயே கிச்சன் கவுண்டர் டாப்லேயோ இல்லை ஒரு டேபிள்லேயோ கீழேயோ வெள்ளை துணியை விரித்து போட்டு இதை ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் உணர்த்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப இது காஞ்சிடக்கூடாது. நான் ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சுருந்தேங்க. இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஈரம் இருக்கணும். இந்த அளவுக்கு ஈரமாக இருக்கிற அரிசியில் அரைச்சிங்கன்னா தான் நமக்கு அதிரசத்தோட பக்குவம் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ஈர அரிசி அரைக்கிற மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், அதனால் மிக்சியிலே அதை அரைச்சி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சின்ன மிக்சி ஜாரோ இல்லை பெரிய மிக்சி ஜார் எது எடுத்தாலும் அந்த ஜாரில் ஒரு 1/4 வாசி இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் அரிசி போட்டுக்கணும். நிறக்க போட்டு அரைக்காதீங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ அரைச்ச மாவோட பதம்னு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஓரளவு லைட்டாக குருணையாக இருக்கலாம். ரொம்ப ரவை பதத்துக்கு குருணையாக இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் அதிரசம் பிரிஞ்சு போயிடும். இந்த மாவை சலிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கலந்து விட்டு நான் ஒரு 3 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்ச மாவை நீங்கள் அப்படியே வச்சுட்டு பாகு காய்ச்சக்கூடாது. ஏன்னா இந்த மாவில் ஈரம் இருக்கணும் நம்ம அந்த பாகில் போட்டு கலர்றதுக்கு. அதுக்காக இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை டைட்டாக வச்சு அமுத்தி விடுங்க. அப்போ ஈரப்பதம் உங்களுக்கு உள்ளேயே இருக்கும். அந்த ஈரப்பதம் இருக்கிறதுக்குள்ளே நம்ம அதிரசத்துக்கு நம்ம பாகும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் மில்லில் அரைச்சிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி மாவை டைட்டாக அந்த டப்பாவில் போட்டு பேக் பண்ணிவிட்டு மூடி வச்சு எடுத்துகிட்டு வாங்க. அப்போ ஈரப்பதம் அப்படியே இருக்கும். இப்போ இந்த பாகு காய்ச்சறதுக்காக நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி இதில் வெள்ளை சக்கரை போட்டு தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் தாங்க சக்கரை அளக்கணும். அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இப்போ நம்ம தலை நிறக்க 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா தலை தட்டின மாதிரி தான் நான் சக்கரை எடுத்துருக்கிறேன். இது ஒரு 1.5 கப் எடுத்தால் போதும். பொன்னி பச்சரிசிங்கிறதுனால 1.5 கப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே நீங்கள் மாவு பச்சரிசி குண்டு குண்டாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த அரிசி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 1.25 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதில் அந்த எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த சர்க்கரையை முதல்ல நல்லா கரைய விடுங்க. இப்போ இதை கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பு தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். பாகு காய்ச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தட்டில் கொஞ்சமாக பாகு பதம் பார்க்கறதுக்காக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி நுர கட்டி வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஒரு தடவை பாகு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவையும் பாகு செக் பண்ணுறப்ப அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா கையில் எடுத்து தக்காளி பழம் மாதிரி உருட்ட வரணும். அதுதான் பதம். இப்போ எடுக்க முடியுது, பட் உருட்ட முடியல. அந்த சக்கரை பாகை எடுத்து திரும்ப போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் பாகு காய்ச்சுங்க, சரியாக வந்துடும். ரொம்ப நேரம் அதிக தீயில காய்ச்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாகு பதம் சரியாக வந்துருச்சு. நான் அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக ஊற்றி பார்க்குறேன். ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு இப்போ எடுத்து பார்ப்போம் பாருங்கள்.
கையில் நல்லாவே எடுக்க வருது. எடுத்து தக்காளி பதம் மாதிரி உருட்ட வரணும். டங்கு பதம் மாதிரி உருட்டக்கூடாதுங்க. சாஃப்டாக பால் இந்த அளவுக்கு உருட்ட வந்தால் சரியாக இருக்கும். இப்போ நான் வீடியோ எடுத்துருக்கிறேங்கிறதுனால அந்த பர்பஸ்க்காக நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாகுப்பதம் காட்டினேன். அதனால் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க. அடுப்பு தீயை சிம்மில் வச்சு கலந்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. யாராவது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா நம்ம கலராக ஒருத்தரை கொட்ட சொல்லலாம். யாரும் இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு 2-3 பேட்சாக இந்த மாதிரி போட்டு கலந்து விட்டுக்கலாம். சரியாக வரும். மாவில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நமக்கு வந்து கட்டிலாம் படாதுங்க. நல்லா கலந்து விட்டிங்கனாலே எல்லாம் ஒன்று சேர வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப பாகுப்பதம் எடுத்து மாவு பக்கிறப்ப கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பட் நம்ம வந்து 24 மணி நேரம் கழித்து தான் இதை செய்ய போகிறோம். அதனால் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இதில் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். மாவு பதம் பார்த்திங்களா, இந்த சட்டியில் ஒட்டலை. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப வந்து கெட்டியாக வரக்கூடாதுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஊற்றுறப்ப தெரியும் பாருங்கள், அந்த மாதிரி மடக்கி மடக்கி மாவு கீழே உழுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பக்குவம். ரொம்ப கெட்டியாக சொத்துன்னு விழுந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வந்து அதிரசம் சுடுறப்ப மாவு ரொம்ப இறுகி போயிடும். சரியாக அதிரசம் வராது. இது போட்டதுக்கப்புறமா மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யோ இல்லை நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெயை கூட மேலாக்கில் நீங்கள் தடவி விட்டுறலாம். அப்போ மேலே மாவு காயாது. இந்த மாதிரி அதிரசம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 24 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நம்ம அதிரசம் சுட்டோம் அப்படின்னா அதிரசம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் 3 நாள் வரைக்குமே மாவை புளிக்க வச்சுட்டு செய்யலாம். பாகுப்பதம் கரெக்டாக இருக்கும். எப்போ நீங்கள் மாவு எடுத்தாலும் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கும். இது ஆறி போனதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. இப்போ சூடாக இருக்கிறப்ப மூடி வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல் நாள் செஞ்சு வச்சேன். அதாவது காலையிலேயே செஞ்சு வச்சேங்க. அடுத்த நாள் காலையிலைக்கு இப்போ அதிரசம் செய்ய போகிறேன். மாவு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். உங்களுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் உள்ள மாவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மாவு கன்சிஸ்டன்சியில் இருகலாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பாகுப்பதம் கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு மாவு 24 மணி நேரம் கழித்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப திக்காக அப்பையே போட்டுட்டிங்கன்னா இப்போ மாவு உங்களால் பிசையக்கூட முடியாது. கையில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி மாவு ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. மாவு பதம்னு பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக நெய் தடவிட்டு உருட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கையிலலாம் மாவு ஒட்டலை. கரெக்டாக மாவு சாஃப்டாக நமக்கு தட்ட வருது. இப்போ நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதிரசம் செய்கிறது தட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை வீட்டில் வந்து எண்ணெய் கவர் வச்சுருப்போம் இல்லையா, அதுவோ இல்லை வாழை இலையில கூட நீங்கள் தட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் அதிரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு உருண்டைகளை உருட்டிட்டு இந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டிக்கணும். ரொம்ப வந்து தட்ட மாதிரியும் தட்டக்கூடாது, ரொம்ப மொத்தமாக வடை அளவுக்கும் தட்டக்கூடாது. இந்த அளவுக்கு தட்டிட்டு எடுத்து நீங்கள் எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு அதிரசமாக தாங்க பொரித்து எடுக்க போகிறேன் நான். இப்போ அதிரசம் சுடுறதுக்காக எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை காய வைங்க. ரொம்பவும் எண்ணெய் காஞ்சிடக்கூடாது, காயாமலும் இருக்கக்கூடாது. எண்ணெய் சரியாக காயாமல் இருந்தால் அதிரசம் சுட்டால் எப்படி வருங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க அதிரசம் போட்டோன்னே பிரியுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி சட்டியில் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நம்ம அதிரசத்தை போட்டுட்டோம் அப்படின்னா சட்டுன்னு நமக்கு இந்த மாதிரி எழும்பி வராது. நம்ம எண்ணெயை எடுத்து தெளித்து விட்டுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு மேலே எழும்பி வராது. ரொம்ப நேரம் கழித்து எழும்பி வரும். அப்போ மேலே பார்த்திங்கன்னா மாவு பிரிஞ்சு அது மாதிரி பொறிஞ்சு போன மாதிரி இருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நமக்கு சரியாக காயலைங்கிறது தான் அர்த்தம். அதனால் ஃபஸ்ட்டு அதிரசத்துலேயே நீங்கள் வந்து அப்செட் ஆகிட வேண்டாம். ஃபஸ்ட்டு அதிரசத்தில் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதனால் ஒரு சின்ன அதிரசமாக போட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியணுங்கிறதுக்காக தான் பெருசாக இந்த மாதிரி போட்டு காட்டினேன். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எப்படி வருதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் வந்து கரெக்டாக காஞ்சிருச்சு. இப்போ நம்ம முன்னாடி போட்ட மாதிரி ஒரு அதிரசத்தை போட்டிருக்கிறேன். போட்ட உடனே ஒரு 2-3 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எழும்பி வந்துடும். லைட்டாக எண்ணெயை மட்டும் லைட்டாக மேலே தெளித்து விடுங்க. 1 நிமிஷம்தான் ஒரு சைடு அதிரசம் வந்து வேகணும். உடனே அடுத்த சைடும் திருப்பி விட்டு கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க.
இந்த அளவுக்கு லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா முறுக்கு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இந்த அதிரசம் ப்ரெஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் அந்த எண்ணெயை பிழிஞ்சிக்கலாம். இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு ஒரு தட்டில் இந்த மாதிரி லைட்டாக தாங்க பிழிஞ்சு அந்த எண்ணெயை எடுக்கணும். சுத்தமாக எண்ணெயை எடுத்துடாதீங்க, வரன்னு போயிடும் உங்களுக்கு அதிரசம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணின அதிரச மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இத்தனை அதிரசம் தான் செஞ்சுருக்கு. நான் பண்ணின சைஸுக்கு இன்னும் நீங்கள் சின்ன சின்ன சைஸாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நிறையா வரும். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தாங்க அதிரசம் இருக்கும். இதுவே நீங்கள் அடுத்த நாள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சர்க்கரை அதிரசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.